எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன். ஸ்ரீ ஸ்ரீதேவி மேடம்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அப்பதான் அவங்க வந்து அந்த மூக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. வணக்கம் வியூவர்ஸ், நீங்க உதவி பண்ணதுக்கு, நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்த படத்தை பத்தி நான் பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். சத்யா ஸ்டுடியோல வந்து செட்டெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணாங்க. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு. அதாவது பணக்கார வீட்டு செட்டு மாதிரி போட்டாங்க. படத்துடைய பேர் வந்து சந்திப்பு. சந்திப்புன்ற படத்துல சிவாஜி சார் டூயல் ரோல் பண்ணாரு. அப்பா கேரக்டரு சிவாஜி சாரு, மூத்த மகன் கேரக்டரும் சிவாஜி சாரு, அடுத்தது இளைய மகன் கேரக்டர் வந்து பிரபு சார் பண்ணாரு. இதுல வந்து சுஜாதாமா வந்து மூத்த சிவாஜிக்கு சுஜாதாமா ஜோடி, மூத்த மகன் சிவாஜிக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீதேவி மேடம் ஜோடியா போட்டாங்க. அப்புறம் பிரபு சாருக்கு வந்து ராதா மேடம் நடிச்சாங்க. அப்புறம் மனோரமா மேடம், இதுல வந்து விஜயகுமார் சாரும் நடிச்சாரு, சரத் பாபு சார் நடிச்சாரு. வில்லன் கேரக்டர் வந்து நம்பியார் சாரும் சுந்தரராஜன் சாரும் நடிச்சாங்க. இது ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சாங்க. இதுல ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்தாங்க இந்த படத்தை. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவாஜி வந்து ஒரு பண்ணையாரு, ஒரு கிராமத்துல இருப்பாரு. ஒரு சிச்சுவேஷன்ல அவர் வந்து ஊரை விட்டு தலைமறைவா போற மாதிரி ஆயிடும். அப்போ வந்து சுஜாதாமா தான் இந்த 2 பிள்ளைகளையும் வளர்ப்பாங்க. அதாவது மூத்த சிவாஜியும் பிரபு சாரையும் சுஜாதாமா தான் வளர்ப்பாங்க. அவங்க சிட்டி கிராமத்தை விட்டு சிட்டியில வந்துட்டு வளர்ப்பாங்க இந்த பசங்களை. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பெரிய சிவாஜி எங்க போனார்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க நம்பியார் சாரு, சுந்தரராஜன் சார் அவங்களும் சிட்டிக்கு வந்துட்டு அவங்க பெரிய பணக்காரங்களா ஆயிடுவாங்க. கோடீஸ்வரம் மாதிரி அவங்க வந்து ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ற ஒரு பேரா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்துல வந்து மூத்த சிவாஜி வந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பேரரா வேலை செய்வாரு. பிரபு சார் வந்து அப்படி காலேஜ் அப்படி படிச்சுட்டு இருக்கிற மாதிரி அவரு தம்பி கேரக்டர். இதுல வந்து டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா சி.வி. ராஜேந்திரன் சார். டைரக்டர் ஸ்ரீதர் சார் உடைய மச்சான் அவர் தான் வந்து இதுல டைரக்ட் பண்ணாரு. கேமரா வந்து அஸ் யூஷுவல் எங்க பாஸ் ஜி.ஆர். நாதன் சார் கேமரா. நாங்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணோம். மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர்ஷன், அந்த ஊரை விட்டு ஓடி போன சிவாஜி இருக்காரு, அவர் வந்து ஒரு பெரிய டான் ஆயிடுவாரு, இன்டர்நேஷனல் டான் ஆயிடுவாரு. அவரு வந்து இங்க வரா மாதிரி, சென்னைக்கு வரா மாதிரி, அவர் வந்து அவர் குடும்பம் எங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அந்த குடும்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வராரு. அதே நேரத்துல நம்பியார் சாரும் சுந்தரராஜன் சாரும் இவங்க இல்லீகல் பிசினஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க எங்க இருக்கிறாங்க என்ன, ஏன்னா அவங்களாலதான் நம்ம ஊரை விட்டு போனோம், அதை அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை அது. இதுல வந்து நிறைய பிரம்மாண்டமான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம். சிவாஜி சார் கூட, அதான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அவர் கூட ஒர்க் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் நாங்க. இதுல வந்து டூயல் ரோல் பண்றது ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுல வந்து இப்போ டெக்னாலஜி நிறைய வளர்ந்து போச்சு. அப்போ வந்து என்னன்னா கேமராலேயே வந்து மாஸ்க் பண்ணி தான் எடுப்பாங்க. இந்த டபுள் ஆக்ஷன்லாம் வந்து கேமரால மறைச்சி எடுப்பாங்க. முதல்ல இந்த பக்கம் மறைச்சிடுவாங்க, மறைச்சிட்டு அப்பா கேரக்டர் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல மறைச்சிட்டு இந்த பக்கம் வந்து மகன் கேரக்டர் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுப்பாங்க. அந்த அந்த மறைக்கிறது வந்து அது பிளாக் பேப்பர், பிளாக் கார்ட்போர்ட்ல தான் மறைப்பாங்க. அது வந்து நல்ல ஒரு மயிர் இழையில இருக்கும். முடி எந்த அளவு இருக்கோ அந்த கேப் தான் கொடுப்பாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லா அது பண்ணணும். அந்த டூயல் ரோல் பண்றது அவர் வந்து சிவாஜி சார் அடிச்சுக்க முடியாது, அவ்வளோ பிரமாதமா பண்ணுவார். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். அப்பா பேசுற டைலாக்கு, புள்ள பேசுற டைலாக்கு, இது ரெண்டும் கரெக்டா மேட்ச் ஆகும். அதுதான் அதுல இருக்கிற டெக்னிக். இவர் சார் வந்து அந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுவாரு. அது அவருக்கு ஏற்ற மாதிரி கேமராமேன் அவங்களுக்கும் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. சிவாஜி சார் வந்து பிரபு சார் தான்
நம்ம புள்ள அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடுவாரு. இவங்க 2 பேரு நம்பியார் சாரும், சுந்தரராஜ சாரும் என்ன பண்றாங்க, என்ன ஏது எல்லாம் சீக்ரெட்டா அவருக்கு வந்துரும். ஏன்னா, அவரு வந்து அந்த கதையில வந்து இன்டர்நேஷனல் டானான்னு இருப்பாரு. இது கட்சியில தான் தெரியும். நம்பியார் சாரு, சுந்தரராஜன் சாருக்கு அவங்களுக்கே பாஸ் வந்து இவர்தான்ன்றது கடைசியில கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். அப்போ வந்து நடுவுல இவங்களுக்குள்ள இந்த நம்பியார் சாரு, சுந்தரராஜன் சாரு, சிவாஜி சார்லாம் நடுவுல டயலாக் பேசும்போதெல்லாம் பயங்கர காமெடி பண்ணுவாங்க. இந்த பழைய கதையெல்லாம் பேசுவாங்க. இந்த கதை நடிக்கும்போது பழைய கதைய பத்திலாம் பேசுவாங்க. இதுல வந்து ஸ்ரீதேவி மேடம் பண்ணாங்க. ஸ்ரீதேவி மேடம் பண்ணும்போது என்னன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். ஸ்ரீ ஸ்ரீதேவி மேடம்னு எனக்கு தெரியாது. யாரோ யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் புதுசா வந்துக்கிறாங்க பொழுது இந்தி ஆக்டர்ன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா அப்பதான் அவங்க வந்து அந்த மூக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் சிவாஜி சாருக்கு தான் ஜோடியா நடிக்கிறாங்க. நான் பார்த்துட்டு யாரா அதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இப்படி பேசிட்டு இருந்தேன். பேசும்போது கேட்டேன், யாருப்பா அந்த ஹீரோயின் புதுசா இருக்குது, ரொம்ப அழகா இருக்காங்க, நார்த்ல இருந்து வந்திருக்காங்களான்னு கேட்டேன். அப்பதான் எங்க பாஸ் சொன்னாரு, டேய் வேற யாரும் இல்லடா, நம்ம ஸ்ரீதேவிடா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சு. ஏன்னா அவங்க ஒரு ஹோம்லி லுக்ல பார்த்தது நம்ம திடீர்னு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி ஒரு மாடர்னா ஹைஃபையா ஒரு லேடியா வந்து நிக்கிறது பார்த்தவொடனே ரொம்ப ஆச்சரியமாயி போச்சு. அப்புறம் ராதா மேடம்லாம் இருந்தாங்க. இந்த டூயல் ரோல் பண்றது எப்படி, டபுள் ஆக்ஷன் எப்படி எடுத்தாங்கன்னா, எதனா ஒரு டைலாக் பேசுறாருன்னா அதுக்கு ரியாக்ஷன் கரெக்டா கொடுப்பாரு. இந்த டூயல் ரோல் பண்ணும்போது அது ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் அவங்க யூஸ் பண்ணாங்க. கோவத்துல வந்து சிவாஜி சார் வந்து அந்த ஒயின் கிளாஸ் வச்சிருப்பாரு. நீங்க தான் எனக்கு அப்பான்னு தெரியும் எனக்கு, ஆனா நீங்கெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தையே மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே டேமிட் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் அப்படி கீழே போட்டு உடைப்பாரு. உடைக்கும் போது இந்த பக்கம் இருக்கிற சிவாஜி இருக்காரு இல்லையா, மகன் கேரக்டர்ல, அவர் ரியாக்ஷன் இருக்கணும். அப்படியே இந்த கிளாஸை தரையில போட்டு உடைக்கும் போது கரெக்டா அவர் அப்படி பார்க்கணும். கரெக்டா அந்த கிளாஸ் எங்க விழுதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணுவார் சிவாஜி சார். அது பார்க்கறதுக்கே பிரமிப்பா இருக்கும்.